ஐந்து கரத்தினை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயுற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள், விநாயகர் சதுர்த்தி. உலகத்திலேயே எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னா அது விநாயகப் பெருமான். ஆதிசங்கரர் நமக்கு 6 விதமான ஷண்மத ஸ்தாபனங்களை கொடுத்தாலுமே அதில் பிரதானமான காணாபத்தியம் உலகம் முழுக்க பின்பற்றி வருகிறார்கள். பிள்ளையாரை கண்டா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருமே பிள்ளையார் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்குள் ஒரு பரவசம், ஒரு ஆனந்தம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிள்ளையாரோட அமைப்பு. ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே ஒரு 7-8 மாதம் போன பிறகு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லித் தருவாங்க அப்படின்னா விநாயகர் ஸ்லோகம் தான் சொல்லித் தருவாங்க. இந்த பிள்ளையாரை பார்த்த உடனே, அந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த பிள்ளையார் தான் ஆனை முகத்தோன் என்று நம்மால் வணங்கப்படுகிறார். இன்றைக்கி அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இப்போ நமக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படின்னா நம்மளாம் எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடுறோம். ஒரு கேக்கு வெட்டுறோம், பலவிதமான வண்ண காகிதங்களை போடுறோம், பலூனை கட்டுறோம், நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? இந்த உலகத்திற்கே மூல முதல்வனாக விளங்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னா நம்ம அத்தனை பேரும் வீட்டில் கொண்டாடுவோம். இந்த காலகட்டம், இப்போ இருக்கிற காலகட்டம் கொரோனா. ஒரு மோசமான ஒரு அசுரன் நம்ம அத்தனை பேரையும் வதைக்கிறான். விநாயகர் புராணம், தலபுராணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் புராணம் படிச்சிங்க அப்படின்னா எத்தனை அசுரன்களை விநாயகப் பெருமான் வதைச்சிருக்கார், நம்ம எல்லாம் காப்பாற்றி இருக்கார் அப்படின்னு நம்ம படிக்க முடியும். இந்த காலத்தில், கலியுகத்தில் இந்த கொரோனா அப்படிங்கிறதும் ஒரு அசுரன் தான். அந்த அசுரனை யாரால் சம்ஹாரம் பண்ண முடியும்? நம்ம விநாயகப் பெருமானால் தான். இந்த விநாயகப் பெருமான் தான் சம்ஹாரம் பண்ணணும். அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை இன்றைக்கு வணங்கும் விதமாக வேந்தர் டிவி என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி இப்போ பார்க்குறீங்க இல்லையா, பிள்ளையாருக்கு ஆரத்தி, அபிஷேகம் எல்லாமே நடக்க போகிறது. எந்த கோவிலேருந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி. அந்த புதுச்சேரியில் மணக்குள விநாயகர், ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர். அந்த விநாயகருக்கு நடந்த வழிபாடுகளை இன்றைக்கி நம்ம காலையில் பார்க்க போகிறோம். என்னடா அது, ஒரே விநாயகர் தானே, மணக்குள விநாயகர் மட்டும்தானே? அதை விட பிரபலமான பிள்ளையார்கள் இருக்காங்களே, இன்றைக்கி நம்மால் வெளியில் போக முடியலையே, வீட்டில் இருந்த வாக்கில் தரிசனம் பண்ண முடியாதா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அடுத்து தரிசனமும் தொடர்கிறது. எத்தனை மணிக்கு தெரியுமா? காலையில் 10 மணிக்கு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர், அதுவும் நேரலையில் வேந்தர் டிவி உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்து சேர்க்க உள்ளது. தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற காட்சி மணக்குள விநாயகர். பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு சிறு நகரம், ஒரு தனி யூனியன் டெரிட்டரி. அங்கே இருக்கிற இந்த மணக்குள விநாயகர் உலக பிரசித்தம். பாண்டிச்சேரி வழியாக யார் போனாலுமே அந்த பிள்ளையாரை ஒரு நிமிஷம் பார்த்து கன்னத்தில் போட்டுட்டு போகலான்னு எல்லாருக்குமே தோணும். அப்பேற்பட்ட அந்த மணக்குள விநாயகரை இன்றைக்கு நாம் தரிசிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அர்ச்சகர்கள் அந்த வழிபாடு நடத்துகிற காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம உங்களுக்காக இந்த நேரத்தில் நேரலையாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மணற்குள விநாயகர் அப்படிங்கிறவருக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. விநாயகருக்கு என்று தனி ஆலயம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோவிலில் ஒரு பிரதானமான சன்னிதியில் விநாயகர் இருப்பார், ஒரு குளத்தங்கரையில் இருப்பார், ஒரு அரச மரத்தடியில் இருப்பார், ஒரு திருமுக்கில் இருப்பார். விநாயகர் திருமேனிகளை எல்லா வடிவத்திலும் நாம் வணங்க முடியும். ஆனால் அவருக்கு பிரதானமான ஆலயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். இந்த மணற்குள விநாயகர், பாண்டிச்சேரி, பிள்ளையார்பட்டி, இதுபோல் பல கோவில்கள் காணப்படுகின்றன. இந்த மணற்குள விநாயகர் எப்படி வந்தார் இந்த இடத்துல? ஒரு பேர் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன். இப்போ கும்பகோணத்தில் கரும்பாயிரம் பிள்ளையார்னா இந்த கரும்பு கட்டுகள் கொண்டு போன ஒரு பக்தருக்கு அருள் பண்ணினார் அப்படிங்கிறோம். தீவனூர் நெற்குத்தி பிள்ளையார்னா நெல்லை குத்தி குத்தி எடுத்த பிள்ளையார் அப்படிங்கிறதுனால நெற்குத்தி பிள்ளையாருங்கிறோம். ஒரு பிள்ளையாருக்கும் ஒரு காரணம் இருக்கும், அந்த திருநாமத்திற்கு ஒரு காரணம் இருக்கும்.
இப்போ நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணுற மணற்குள விநாயகருக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த விநாயகர் இருக்கிற இடம் மணற்குளமாக, இந்த குளத்துக்கு மேலே இந்த பிள்ளையார் உட்கார்ந்துருக்கார். இந்த பிள்ளையாருக்கு நடக்கிற அபிஷேக காட்சிகளை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளையாருக்கு எது ரொம்ப பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, குழந்தைக்கு குளிக்கிறது. ஒரு ஜலத்தை விட்டு குழந்தையை குளிப்பாட்டினீங்கன்னா அந்த தண்ணியில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், அதை தாண்டி வெளியில் வராது. விநாயகப் பெருமான் இன்றைக்கும் குழந்தை, அப்படி தான் நாம் அத்தனை பேரும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை சுரூபமாக இருக்கிற ஆனை முகனுக்கு நடக்கிற அபிஷேக திருக்காட்சிகளை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்க்குறீங்களா எத்தனை விநாயகர் வடிவங்கள். இந்த மணற்குள விநாயகருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் நமக்கு எந்த ஒரு காரியமும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிடும். இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க, அந்த நகரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு உடனே ஒரு ஊருக்கு போகிறது, இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதுபோல் செய்து கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த விநாயகப் பெருமானுக்கு நடக்கிற பாலபிஷேக திருக்காட்சியை நாம் நேரலையாக தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளையாருக்கு கையில் பார்த்திங்கன்னா பாசம் அங்குசம், இங்கே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தேவியோடு காணப்படுவர். இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தேவியோடு காணப்படுவர். ஒரு சிவன் இருக்கிற இடத்துல, ஒரு பெருமாள் இருக்கிற இடத்துல பள்ளி அறை அப்படிங்கிறது உண்டு, சயனம் கொள்ளக்கூடிய நேரம். அதுபோல் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விநாயகருக்கு வேறு எங்கும் இல்லாத வகையில் ஒரு பள்ளியறை காணப்படுகிறது. பள்ளியறை அப்படின்னா தேவியரோடு மனைவியோரோடு இருப்பார் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கோவில் எப்படி தெரியுமா, இந்த பாண்டிச்சேரி மணற்குள விநாயகர் ஆலயத்தில் அந்த பள்ளியறையில் தனது தேவியரோடு படுத்திருப்பார். தேவியில் தனது தாயாரோடு சக்தி தேவியோடு படுத்திருப்பார். சக்தி தேவிங்கிறவங்க அம்மா பராசக்தி. ஒரு குழந்தை யார்கிட்ட படுக்கும் ராத்திரி நேரத்தில், அம்மா பக்கத்தில் படுத்திருக்கும். அதுபோல் இந்த ஆலயத்தில் தாயுடன் இரவு நேரத்தில் பள்ளியறையில் காணப்படுவார் விநாயகப் பெருமான். இந்த பள்ளியறைக்கு போகிறதுக்காக ஒரு பாதம் போன்ற அமைப்பு கொண்ட ஒரு உற்சவர் திருவடிவம் இந்த ஆலயத்தில் இருக்குது. அதுதான் இந்த பள்ளியறைக்கு போகுமா. எந்த ஊராக வச்சுக்கோங்க, எந்த ஊருக்கு நம்ம போனாலுமே நம்ம ஏதான ஒரு பிள்ளையார் கோவிலை பார்த்தோம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், உடனே தலையில் குட்டிப்போம், உடனே ஒரு தோப்புக்கரணை போடுவோம். விக்னங்களை களையக்கூடியவன் தான் விக்னேஸ்வரன். பிள்ளையாருக்கு பல திருநாமங்கள் உண்டு, அதில் விக்னேஸ்வரன். நமக்கு விக்னங்கள் எந்த ஒரு காலத்திலும் வரக்கூடாது. நம்ம வெளியில் போகிறோமா, வீட்டை விட்டு இறங்கி ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொண்ணு விஷயமாக பார்க்குறதுக்காக போகிறோம், பல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக நம்ம போவோம். அப்படி போகிற போது அந்த காரியம் சுபமாக முடியணும், ரொம்ப முக்கியம். அது வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா, சுப காரியங்கள் மட்டுமே நான் பார்க்கணும், எந்த ஒரு காலத்திலும் அசுப காரியங்கள் எனக்கு நடக்கவே கூடாது. எல்லாருக்கும் ஆசை. அதுக்கு யார் தேவை? இந்த பிள்ளையார் தான். அவ்வளவு எதுக்கு போகிறீங்க? வீட்டில் சாதாரணமான ஒரு மளிகை சாமான் போடுறோம், ஏதோ ஒரு லெட்டர் எழுதுகிறோம், யாருக்கோ ஒரு தகவல் அனுப்புகிறோம், என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போடுவோம். அந்த பிள்ளையார் சுழியை போட்டுட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலுமே அந்த காரியம் நிச்சயமாக ஜெயம்தான், அதாவது வெற்றி. அதை நமக்கு உணர்த்தக்கூடியவர் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானுக்கு நடக்கிற அபிஷேக காட்சிகள் புதுவை மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து தற்போது நாம் நேரலையாக தரிசித்து கொண்டிருக்கிறோம். விநாயகப் பெருமான் ஒருத்தர் தான் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த காலத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பெருமானை நாம் வணங்குவது என்பது ரொம்ப சுலபம். ஒரு பிள்ளையார் வழிபாடு கஷ்டமான வழிபாடே கிடையாது, ரொம்ப சுலபமாக வழிபடலாம். இப்போ ஒரு சிவன், ஒரு பெருமாள், ஒரு அம்பாள், ஒரு முருகன் அப்படின்னா அதற்கெல்லாம் சிற்ப அமைப்புகள் உண்டு. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிற்ப சாஸ்திரத்தில் நம்ம படிப்போம். ஆனால் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த விநாயகப் பெருமான் அபிஷேகங்கள் கண்டு கொண்டிருக்கிற அற்புதமான பெருமான். இவரை யார் வேணாலும் வடிக்கலாம். ஒரு மஞ்சளில் பிடிச்சி ஒரு குழந்தை வச்சதுன்னா அது பிள்ளையார், ஒரு மண்ணில் பிடிச்சி வச்சோம் அப்படின்னா அது பிள்ளையார், ஒரு சாணி மாட்டோட சாணத்தில் பிடிச்சி வச்சோம் அப்படின்னா அதுவும் பிள்ளையார். எப்படி வேணாலும் பண்ணலாம். என்ன காரணம்? நமக்கு இருக்கிற மனசு. இந்த மனசு ஒன்று தான்
அந்த பிள்ளையாரை மனசுக்குள்ளே நினச்சி நம்ம உள்ளே கொண்டு வந்து, பிள்ளையாரப்பா இந்த இடத்துல நீ வந்து உட்காரணும்னு மஞ்சளில் பிடிச்சி நம்ம வச்சோம் அப்படின்னா, அந்த மஞ்சளுக்குள்ள விநாயகர் ஆவிர்வதித்து விடுவார். அதாவது வந்து உட்கார்ந்து விடுவாராம். எப்படிலாம் நமக்கு சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? உட்கார்ந்த இடத்துல நினச்ச மாத்திரத்தில் இந்த விநாயகப் பெருமானை நாம் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வணங்க முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம நடக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியில் பலராலும் வெளியே போக முடியாது. அரசு கட்டுப்பாடுகள், நம்ம அதெல்லாம் பின்பற்றணும். இந்த காலகட்டத்தில் இல்லத்தில் இருந்தவாறே நம்ம அத்தனை பேரும் விநாயகர் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா இல்லாத சாதாரணமான காலகட்டம் அப்படின்னா இந்த உலகம் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கும் தெரியுமா? இன்றைய தினம் இந்த பிள்ளையாரோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் திருவிழாக்கள் என்ன, உற்சவங்கள் என்ன, பக்தர்கள் கூட்டம் என்ன, பிரசாத விநியோகம் என்ன, எப்படி இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நம்மளால் போக முடியாது, எல்லாராலையும் பயணம் பண்ண முடியாது, எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இல்லத்தில் இருந்தவாறே இந்த மணற்குள விநாயகரை தரிசனம் பண்ணணும். அந்த ஆலயத்திற்கு போன ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கணும், ஒரு பரவசம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேந்தர் டிவி உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த மணற்குள விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு பழைய குளம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதான் மணல் குளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் மணல் குளம் அப்படிங்கிறது தான் மணற்குளம், மணக்குள விநாயகர் அப்படின்னு இன்றைக்கி மாறி இருக்கு. இந்த பிள்ளையார் எப்போவுமே ஒரு ஜலவாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் எப்போவுமே ஒரு ஜலவாசத்தில் இருக்கார். இந்த பிள்ளையாரோட கருவறை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மணற்குள விநாயகர் கருவறை பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவறைக்கு பக்கத்தில் ஒரு அரை அடி விட்டத்தில் ஒரு குழி இருக்குது. நம்மளாம் உள்ளே போக முடியாது. அங்கே இருக்கிற பூஜை பண்ணுற அர்ச்சகர்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, இந்த குளத்துக்குள்ள இந்த குழிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஜலம் தெரியுமா. அந்த குழியோட ஆழம் இன்று வரை கண்டறியப்படவில்லை. இந்த குழி எது வரைக்கும் போகிறதுன்னு பார்த்துருக்காங்க, போயிட்டே இருக்குது. என்ன இருக்குது, கீழே ஜலம் இருக்கான். அந்த மணற்குளத்தின் மேலே அமைக்கப்பட்டிருக்கிறார் இந்த விநாயகர். எங்கே இருப்பார், குளக்கரையில் இருப்பார். நம்ம பார்த்தோம் இல்லையா, குளத்துக்கு மேலேயே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஜலவாசம் இந்த பிள்ளையார். இந்த பிள்ளையாரை இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற உள்ளூர் மக்கள், இப்போ நம்ம தெருவிலே ஒரு பிள்ளையார் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம வசிக்கிற தெருவில் பிள்ளையார் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலங்காலத்தால் அந்த பிள்ளையாரை கடக்கின்ற போது இறங்கி செருப்பை கழட்டி கன்னத்தில் போட்டுவிட்டு அப்புறம் நம்ம போவோம், விக்னம் இல்லாமல் முடியணுங்கிறதுக்கு. இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தினமும் காலங்காலத்தால் இந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணலை அப்படின்னா ஏதோ அன்றைய பொழுது நல்லா போகாதுன்ற அவங்க மனசில் தோணுமா. காலங்காலத்தால் வந்து இந்த பிள்ளையாரை பார்த்து கன்னத்தில் போட்டுட்டு, அப்பனே விநாயகா இன்னைய பொழுது நல்லா போகணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு தான் அன்றைய பொழுதை ஆரம்பிப்பார்களாம். அப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட மணற்குள விநாயகர், மணக்குள விநாயகர் இன்றைக்கு நம் அத்தனை பேருக்கும் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு விநாயகர் சதுர்த்தி தினத்தில் நமக்கெல்லாம் இத்தகைய தரிசனம், இந்த அபிஷேகம், இந்த அலங்காரம் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா நம்மெல்லாம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. உட்கார்ந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்ணுறோம். விநாயகா சரணம், விநாயகா போற்றி, விநாயகா போற்றி. அந்த விநாயகனுக்கு உண்டான நாமங்களை நாம் சொல்லியவாறு இன்றைய தினம் இந்த காட்சிகளை நம்ம தரிசித்தோம் அப்படின்னாலே இந்த விநாயகப் பெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சிடும். ஒரு கடவுள் பக்திக்கு பகட்டு தேவையே இல்லை, ஆடம்பரம் தேவையில்லை. இப்போ நம்மளாம் மனுஷங்க வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம், நிறைய ஆடம்பரம், செயின் போட்டுக்கிறோம், தலையை நல்லா வரைக்கிறோம், பவுடர் போடுறோம், சென்ட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். சாமிக்கு அது தேவையே இல்லை. இந்த பிள்ளையாருக்கு என்ன தெரியுமா, வெறும் அருகம்புல் தான், தும்பப்பூ அந்த மாலையை போடுவாங்க. ரோடு ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, எருக்கம்புல், எருக்க மாலை, அதை கொண்டு போடுவாங்க. அப்பேற்பட்ட எளிமையான விநாயகரை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் தரிசிக்கலாம். மணக்குள விநாயகரை தரிசிக்க காத்திருங்கள்.
திருவண்ணாமலையில் அருணகிரிநாதரை நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த அருணகிரிநாதர் திருப்புகழால் பிரபலமடைந்தவர். ஆனால் அவர் இந்த பிள்ளையாரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இந்த காமதேனு பசு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த சிந்தாமணி அப்படின்னு இருக்கு, இதெல்லாம் பார்க்கடல் கிடைந்த போது கிடைச்சது. அந்த சிந்தாமணி நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். கற்பக விருட்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதுபோல் இந்த விநாயகப் பெருமான்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த விநாயகப் பெருமான் கொடுத்துடுவார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். இந்த விநாயகப் பெருமான் வழிபாடு, விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வணங்காத மகான்கள், வணங்காத தெய்வங்களே இல்லை. ஒரு ஆலயத்திற்கும் ஒரு தலபுராணம் உண்டுன்னு சொன்னேன். ஒரு பிள்ளையார் பேர் அப்படின்னா ஒரு தலபுராணம் இருக்கும். இந்த பாண்டிச்சேரியில் என்ன காரணத்தினால மணக்குள விநாயகர் வந்து உட்கார்ந்தார், யார் இந்த பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணினா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கேள்வி நம்ம அத்தனை பேருக்கும் வருது இல்லையா? இப்போ பார்க்குறோம் பாருங்கள், ஒரு அலங்கார திருக்கோலத்தில் அந்த மணக்குள விநாயகர் எப்படி காட்சி தருகிறார் அப்படிங்கிற ஒரு திருக்காட்சியை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த பிள்ளையாரை பார்த்தாலே நமக்கு அப்படியே ஒரு பரவசம், ஒரு ஆனந்தம் வருகிறது. ஒரு மனிதர்களை பார்த்தால் நமக்குள்ள பல எண்ணங்கள் வரும். பாவி வந்துட்டானே இல்லையா? மனுஷங்களோட அந்த முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பரவசம் வராது. சிலர் பார்த்தா சந்தோஷம், சிலரை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி எண்ணம் வரும். ஆனால் தெய்வங்களை என்னைக்கு பார்த்தாலுமே, மகான்களை என்னைக்கு பார்த்தாலுமே நமக்கு ஒரு ஆனந்தம். இந்த பாண்டிச்சேரி நகரத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட சித்தர்கள் அடங்கி இருக்கிறார்கள். அதாவது சித்தர்களோட சமாதிகள் காணப்படுகிறது. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தொல்லைக்காத சித்தர் அப்படின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தார். சுமார் ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னால். தொல்லைக்காது அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? காதில் பெரிய ஓட்டை இருக்கும், அதான் தொல்லைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் கிராமத்தில் என்னப்பா தொல்லைக்காதாக இருக்க அப்படிம்பாங்க. அப்படின்னா காதில் பெரிய ஓட்டை இருக்கும். இந்த சித்தருக்கு காதில் பெரிய ஓட்டை இருக்கும். ஒரு 6 அடி உயரத்துக்கு இருப்பார். பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருந்தார். அவருக்கு என்னாச்சு, ஒரு நாளைக்கு அவர் இருக்கிற ஊரில் ஒரு குலதெய்வம், ஒரு மாரியம்மன், அதைத்தான் வழிபடுவார். அவங்க வீட்டில் அம்மா என்ன பண்ணாங்க, அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அம்மா கல்யாணத்துக்கு பார்த்தாங்க. ஒரு கல்யாணத்துக்கு பண்ண போகிறோம்ப்பா, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு கல்யாணம் பிடிக்கலை அவருக்கு. அவர் என்ன பண்ணுறார், வீட்டை விட்டு கிளம்பி பக்கத்தில் மொரட்டாண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பாண்டிச்சேரி பக்கத்தில், கோரிமேடு பக்கத்தில். அந்த மொரட்டாண்டிக்கு வந்து அந்த அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். தாயே, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் நிறைய சாதனைகள் பண்ணணும், ஆன்மீகத்தில் நிறைய பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த அம்பாள் என்ன பண்ணா, எவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாள் பாருங்க. மொரட்டாண்டியில் இருக்கிற அம்பாள் இவர் பிரார்த்தனை பண்ணோன்னே இவரை ஊமையாக்கிட்டார், அதாவது பேச முடியாதவர் ஆக்கிட்டார். வாழ்க்கையில் நம்மெல்லாம் பேசுறது சுகம்னு நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு பேசாமல் இருந்து பாருங்களேன், ஒரு மௌன விரதம் ஒரு நாளைக்கு இருந்து பாருங்களேன், எத்தனை சுகம், எத்தனை ஆனந்தம், எவ்வளவு எனர்ஜி சேமிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அம்பாள் அந்த ஆற்றலை இவருக்கு கொடுத்துட்டா, அங்கிருந்து நடந்து வராராம். ஒரு 5 மைல் தொலைவில் இருக்கிற இந்த இடத்துக்கு, எந்த இடம் இன்றைக்கி நம்ம தரிசிக்கிறோம் இல்லையா, மணக்குள விநாயகர், அந்த இடத்துக்கு வரார். இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த விநாயகர் திருமேனியை இந்த தொல்லைக்காத சித்தர் தான் பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு தலபுராணம் சொல்கிறது. இவர் பிரதிஷ்டை பண்ணி அந்த விநாயகப் பெருமானை நித்தமும் வணங்க ஆரம்பித்தார். எப்போ தன்னோட ஊர்லேருந்து நடந்து வருவார், கார்த்தால வணங்குவார், சாயங்காலம் வணங்குவார். பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சி தான் நினைவுக்கு வரும். அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே, இந்த பாண்டிச்சேரியை ஆள்வதற்கு முன்னாலேயே இந்த மணக்குள விநாயகர் வந்துட்டாராம். அந்த காலத்தில் இந்த இடம் எப்படி தெரியுமா இருக்குமா, மணல், கடற்கரை ஓரம் அல்லவா, அந்த கடற்கரை ஓரமாக மணல்கள் குவியல் குவியலாக காணப்படும். அந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த மணல் மேடு, ஒரு குளமும் காணப்படும். அதுக்கு பக்கத்தில் தான் வெறும் இந்த பிள்ளையார் மட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, எத்தனை விமர்சையான கோவில், எத்தனை பக்தர்கள். இப்போ பாருங்கள், எத்தனை பக்தர்கள் அரசு அறிவித்த அந்த முன்னேற்பாடுகளோடு வந்து தரிசிக்கிறார்கள்னு பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த கோவில் அன்றைக்கி கிடையாது, வெறும் பிள்ளையார் மட்டும்தான் இருந்திருக்கார். அந்த பிள்ளையாரை நிறுவி பிரதிஷ்டை பண்ணி வணங்க ஆரம்பித்தார் தொல்லைக்காத சித்தர். தற்போது ஆலயத்தின் திருக்காட்சிகளை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான விநாயகப் பெருமானுக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பு அபிஷேகம். என்னத்தான் டெய்லி நம்ம ஸ்வீட் சாப்பிட்டாலுமே
தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்றது ஒரு தனி சுகம். அதுபோல் இந்த விநாயகப் பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்தை நம்ம தினமும் பார்த்தாலுமே, கோவில்களில் பார்த்தாலுமே, இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நடக்கக்கூடிய அபிஷேகம் ரொம்ப சிறப்பு. அப்பேற்பட்ட அற்புதமான திருக்காட்சிகளைத்தான் வேந்தர் டிவி நேரலை வாயிலாக உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்கிறது. இந்த பிள்ளையாரை பார்க்குறோம். இந்த பிள்ளையார் கையில் என்ன இருக்குது? பாசம் அங்குசம் சொல்லுவோம். இந்த பிள்ளையாருக்கு 3 கண்கள், 5 கரத்தினை என்று சொல்லுவோம். பிள்ளையாருக்கு 5 கரங்கள்னு சொல்லுவோம். இந்த பிள்ளையாரை வணங்கினாலே நமக்கு எந்த விதமான குறையும் வராது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பரமேஸ்வரன், சிவபெருமான் சொல்லியிருக்கார், பார்வதி சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த காரியத்துக்காக வெளியில் போனாலுமே முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், சௌக்கியமாக முடியும்னு சொல்கிறாங்க. சொன்னதை யாரான ஒருத்தர் மீறலாமா? நம்ம ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறோம், அந்த விஷயத்தை நம்ம மீறக்கூடாது, அந்த விஷயத்தை அப்படியே பின்பற்றணும். ஆனால் பரமேஸ்வரன் மீறிட்டாராம், தான் சொன்னதை மீறிட்டார். பிள்ளையாரை வணங்காமல் புறப்பட்டுட்டார் ஒரு காரியத்திற்கு. என்ன காரியம்? சென்னைக்கு பக்கத்தில், செங்கல்பட்டு பக்கத்தில் அச்சுறுப்பாக்கம் இருக்கு. அங்கே 3 அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமன் கிளம்பிட்டார் பிள்ளையாரை கும்பிடாமல். அவரோட தேரோட அச்சு முறிஞ்சு போச்சான். அப்புறம் தான் காரணம் புரிந்து அங்கே இருக்கிற விநாயகர் வணங்குறார். அச்சு முறி விநாயகர் அப்படின்னு அச்சிறப்பாக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு பேர். ஆக நமக்கு என்ன புரியுது? நம்ம என்ன காரியம் பண்ணினாலும் பிள்ளையாரை வணங்கணும். பிள்ளையாரை வணங்காமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் புரியுறது. இங்கே பார்த்தோன்னா சித்தி புத்தி அப்படிங்கிற தேவியர்களோடு விநாயகப் பெருமான் அருளக்கூடிய அற்புதமான அதிசயமான திருத்தலம் இந்த மணக்குள விநாயகர். பெரும்பாலும் நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பிள்ளையாருங்கிறவர் பிரம்மச்சாரி, பிள்ளையார் பிரம்மச்சாரி, அவர் கல்யாணம் ஆகாதவர் நம்ம நினைக்கிறோம். தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த பிள்ளையாருக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க சித்தி புத்தி தேவியர்கள். மொத்தம் பிள்ளையாருக்கு 15 தேவியர்கள் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. அந்த 15 தேவியர்களது பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த கோவிலில் மட்டும்தான் இந்த பிள்ளையாருக்கு ஒரு திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். பிள்ளையாருக்கே திருக்கல்யாணம். இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா எண்ணற்ற பிரார்த்தனைகள் என்ன வச்சாலுமே நமக்கு பலிக்கும். முக்கியமாக திருமணம் தொடர்பானது. தொல்லைக்காது சித்தர்னு சொன்னேன், அவர் தான் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார், இந்த பிள்ளையாரை வச்சார்னு சொன்னோம். இது வச்ச பிறகு பல காலங்கள் கழித்த பிறகு பிரெஞ்சுக்காரங்களாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம சாமியெல்லாம் பிடிக்குமா? நம்ம கோவில்லாம் நம்ம விக்கிரகங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த பிள்ளையாரை அகற்றணும்னு முடிவு பண்ணி, ஏன்னா அவங்களோட கோட்டைகள் அதெல்லாம் விஸ்தீரணம் பண்ணுறதுக்காக இந்த பிள்ளையாரை தூக்கி கடலில் போட்டிருக்காங்க. ஒரு கல் பிள்ளையார் தூக்கி கடலில் போட்டால் என்னாகும்? மூழ்கிடும். ஆனால் இந்த பிள்ளையார் என்ன தெரியுமா பண்ணியிருக்கார் தெரியுமா? திரும்ப திரும்ப கடற்கரைக்கே வந்திருக்கார். கல்லை தூக்கி போட்டுமே கடற்கரையில் வந்துட்டார். எந்த இடத்துல பிள்ளையார் இருந்தாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். இதை பார்க்குறாங்க பிரெஞ்சு அதிகாரிகள், பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. என்னடா 3 தடவை போட்டு இந்த பிள்ளையார் திரும்ப கரைக்கே வரார்னா இவருடைய சக்தி மகத்துவமானது அப்படிங்கிறத யார் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க? பிரெஞ்சு அதிகாரிகள். நம்ம நாட்டுக்கு பிழைக்க வந்தவங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த பிள்ளையாரை கும்பிடணும். இத்தனை சக்தி அன்றைய தினத்தில் துவங்கி அப்போ தான் தெரிகிறது இவருக்கு நம்ம ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த பிரெஞ்சு அரசாங்கம் தான் சின்ன அளவில் கோவிலை ஆரம்பிச்சுதான். டூப்ளே அப்படிங்கிற ஒரு அதிகாரி, பிரெஞ்சு அதிகாரி, அவர் இந்த கோவிலுக்கு இந்த பிள்ளையாரோட அத்தியந்தமான பக்தர். ஒரு வெள்ளைக்காரர் இந்த பிள்ளையாருக்கு அத்தியந்தமான பக்தர். அப்படி ஆரம்பித்த மணக்குள விநாயகர் தான் இன்றைக்கு புதுச்சேரியோட மிகப்பெரிய அடையாளம். இந்த புதுச்சேரி ஒரு சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்தில் தரிசிக்க வேண்டிய இடங்களில் இந்த மணக்குள விநாயகரும் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்கள், கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த பிள்ளையார்கிட்ட வந்தாலே ஒரு பரவசம் நம்மையும் அறியாமல் மேலோங்கும். இப்போ நமக்கு ரொம்ப பழக்கமான ஒருத்தர், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், ஒரு வாரம் கழித்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பரவசம். என்னப்பா எப்படி இருக்க, கட்டி பிடிச்சிட்டு அன்பை பரிமாறுவோம் இல்லையா? அதுபோல் இந்த பிள்ளையாரை பார்த்த உடனே ஒரு அன்பு, ஒரு பரவசம். அற்புதமான
மணக்குள விநாயகரை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அவரது தேவியர்களோடு நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். சித்தி புத்தி என்கிற 2 தேவியர்கள் விநாயகப் பெருமானுக்கு. அற்புதமான இந்த திருக்காட்சியை நம்மளோட மனசுக்குள்ளே வச்சு மனசுக்குள்ளே நிறுத்தி இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினம் இன்றைக்கி இப்படித்தான் இந்த பிள்ளையாரோட அருளை நாம் பெற வேண்டும். பக்தர்கள் தரிசிக்கின்ற காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பெரிய கோவில் கிடையாது, அழகான ஒரு கச்சிதமான ஆலயம். இந்த கோவிலுக்குள்ளே போனாலே அந்த இறை சக்தி வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை நாம் நன்றாக உணர முடியும். இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளையாருக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கணும், அந்த பிள்ளையாரோட அருள் கிடைக்கணும்னு உள்ளூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த அபிஷேக திருக்காட்சிகளை தற்போது தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தெய்வத்திற்கு எது சிறப்பு அப்படின்னா அபிஷேகம். நம்மெல்லாம் வீட்டில் குளிக்கிறோம் இல்லையா, பாத்ரூமில் வீட்டில் அம்மாவே சொல்லுவாங்க, ஏண்டா எவ்வளோ நேரண்டா குளிப்ப, வெளியில் வாடா அப்படிம்பாங்க. அதுபோல் நமக்கே இந்த குளிக்கிறது ஆனந்தம். அப்படிங்கும்போது பகவானுக்கு விதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்கிற போது ஒரு ஆனந்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஜலத்தை பிள்ளையார் மேலே விடும்போதும், பாலை விடுகிற போதும், தேனை விடுகிற போதும், பன்னீரை விடுகிற போதும், சந்தனத்தால் அபிஷேகிக்கிற போதும் அந்த தெய்வ திருமேனிகளுக்கு அத்துணை பரவசம் கிடைக்குமா? யார்கிட்டையான ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா அவரை ப்ளீஸ் பண்ணணும், அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் ஏதான ஒரு காரியம் ஆகணும்னா ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துகிறோம். ஒரு முதலாளி, ஒரு கம்பெனியில் மேனேஜர், அவங்கள திருப்தி பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன தோண மாட்டேங்கிறது, நம்ம கடவுளை திருப்தி பண்ணினாலே, கடவுளை ப்ளீஸ் பண்ணினாலே அந்த கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாரே, அந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேங்கிறது. பக்தியில் அந்த எண்ணம் நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், கடவுளை மிஞ்சிற சக்தி உலகத்தில் கிடையாது. நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். மனிதர்களால் முடியாத பல காரியங்களை நமக்கு யார் முடிச்சு தருவாங்க அப்படின்னா தெய்வங்கள் முடிச்சு தரும். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும், அந்த சிந்தனை நமக்கு வரணும். அது வந்தாச்சு அப்படின்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலும் ஒரு துன்பம் நம்மளை எட்டி பார்க்காது, ஒரு துயரம் நம்ம விட்டு கதவை தட்டவே தட்டாது. எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருப்பேன். எப்போவுமே கடவுளோட நாமத்தை சொல்கிறோம், கடவுளையே நம்ம தரிசிக்கிறோம், கடவுள் சிந்தனையோடு இருக்கோம். விநாயகாச்சரணம் சொல்கிறோம், கோவில் அபிஷேகமாக போய் உட்காந்து கண்குளிர நாம் தரிசிக்கிறோம். அப்படின்னா இந்த பிள்ளையாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த கலிகாலத்தில் நமக்கு முக்கியம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, எத்தனை சங்கடங்கள், எத்தனை துயர்கள். ஏண்டா மனுஷனாக பிறந்தோன்னு யோசிக்கிறோம், ஏண்டா இந்த மனித பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு யோசிக்கிறோம். என்ன பண்ணுறோம், இந்த மனித பிறப்பு இனிமேலும் நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கடவுள் நாமம் சொல்லணும், நல்லது செய்யணும். செஞ்சால் அடுத்த நமக்கு மனுஷ பிறப்பு கிடைக்காது. அதைத்தான் இந்த கலிகாலத்தில் ஒவ்வொரு விசேஷ தினங்களின் போதும், ஒவ்வொரு பண்டிகை தினங்களின் போதும் நாம் அத்தனை பேரும் மேற்கொள்ளணும். பகவானை சொல்லாத இந்த நாக்கே இல்லை. ஆனால் இந்த நாக்கை நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பலவிதமான பதார்த்தங்களுக்கு, உணவுப் பொருட்களுக்கு அடிமையாக்குறோம். உணவுப் பொருட்களுக்கு அடிமையாகிற ஒரு நாக்கு இறைவனுடைய நாமத்திற்கு அடிமையானால், இறைவனுடைய நாமத்தை சொன்னால் இந்த பதார்த்தங்கள்லாம் எந்த மூலை இல்லையா? நம்ம அதானே ஆசைப்படுறோம் இன்றைக்கி. அவற்றையெல்லாம் தாண்டி ஒரு பேரின்பம் சொல்லுவோம். ஒரு ஆனந்தம் வேற, பேரானந்தம் வேற, இன்பம் வேற, பேரின்பம் வேற. நாம் அனுபவிக்கிற இன்பங்கள்லாம் தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதவை. நமக்கு எது வேணும், பேரின்பம் வேணும். நாம் அனுபவிக்கிற ஆனந்தங்கள் எல்லாமே தற்காலிகமானவை. நமக்கு என்ன வேணும், பேரானந்தம் வேணும். எது பேரானந்தம்? பகவானை வழிபடுது, பகவானோட நாமத்தை சொல்கிறது, கோவிலுக்கு போகிறது, சத்சங்கத்தில் கலந்துக்கிறது. இதுதான் பேரானந்தம். நம்ம சும்மா ஒரு கார் வாங்கினா ஆனந்தம் நினைக்கிறோம், வீட்டில் பெரிய டிவி இருந்தால் ஆனந்தம் நினைக்கிறோம். ஆனால் இந்த டிவி ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும், இந்த கார் ஒரு காலத்தில் தேய்மானம் அடைஞ்சிடும். ஆனால் அந்த பேரானந்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பகவானை அடையக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தம் நம்ம உள்ளுக்குள்ளே பெருகி 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 அந்த பிள்ளையாரை நாளைக்கு எத்தனை மணிக்கு பார்க்க போகிறோமோ, அந்த கோவிலுக்கு முன்னாடி நம்ம உட்கார மாட்டோமா அப்படின்னு மனம் ஏங்குது பார்த்தீங்களா, அதுதான் பேரானந்தம். அதுதான் நமக்கு ஒரு மோட்சம்.
ஒரு முக்தி, கைலாசம் சொல்கிறாங்க இல்லையா, கைலாசம் சொல்கிறாங்க, வைகுந்தம்னு வைணவர்கள் சொல்லுவாங்க. அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்தி ஒன்று தான் வழி. கடவுளை சரணடைகிறது ஒன்று தான் அதற்கான யுக்தி. அந்த கடவுளை சரணடைகிற நாள் தான் நமக்கு விசேஷ தினங்கள் சொல்கிறோம். ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி இல்லையா, இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா. இந்த நாட்களில் கூடுதல் பக்தி செலுத்தணும். பாருங்கள், அந்த பிள்ளையார் பாருங்களேன், அந்த திரவியத்தில் அந்த பாலில் எந்த அளவுக்கு திளைக்கிறார் பாருங்கள். இந்த காட்சியை பார்க்கிற போது கைலாசத்தில் சிவபெருமானுடைய குடியிருப்பில், சிவபெருமானுடைய இல்லத்தில் அந்த குழந்தைய பார்வதி தேவி குளிப்பாட்டினா எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு ஆனந்தப்படணும். பொதுவாக நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா பாத்ரூம்குள்ளே குளிப்போம். ஆனால் தெய்வங்கள் குளிக்கிறத நம்ம பார்த்தோம், அந்த அபிஷேக திருக்காட்சிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, கெட்ட எண்ணங்கள் இருக்குது. இந்த மனுஷனோட மனசுக்குள்ளே எல்லாமே நல்ல எண்ணங்கள்னு கிடையாது, நல்ல எண்ணங்களும் உண்டு, கூடவே கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். பொறாமை, வெறுப்பு, சோம்பேறித்தனம், இதெல்லாம் என்ன கெட்ட குணங்கள். இந்த அபிஷேக காட்சிகளை பார்க்குறது, பகவானை வணங்கிறது, இதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும்? இந்த கெட்ட எண்ணங்கள் முழுக்க துரத்தி இந்த மனசு எப்படி தெரியுமா வச்சுக்கோம், ஒரு தக்க போல் ரொம்ப லைட்டாக இந்த மனசு மாறுமா. இந்த மனசு ரொம்ப லைட்டாக மாறிடுச்சு அப்படின்னா யாருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலுமே நம்ம உடனே ஓடி போய் உதவுவோம். இந்த மனசு அந்த அளவுக்கு மாறிடும். யாரான ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படியா இருக்குது? இன்றைக்கி அப்படியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மனிதர்களில் சிலர் மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள். ஆனால் மனசு மாறணும், மனசு ரொம்ப லேசாகணும் அப்படின்னா அதற்கு என்ன ஒரே வழி? பக்தி ஒன்று தான், ஆனந்தம் ஒன்று தான். இதை பார்க்குறோம் இல்லையா, இந்த பிள்ளையாருக்கு நடக்கிற அபிஷேக காட்சிகள், இதுதான் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து தரிசிக்கலாம் விநாயகப் பெருமான் திருக்காட்சிகளை, இந்த அபிஷேக திருக்காட்சிகளை. அற்புதமான மணக்குள விநாயகர் ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். வேந்தர் டிவி நேரலையாக வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளையாருக்கு நடக்கிற அபிஷேகங்கள், ஒவ்வொரு திரவியமாக நடக்கின்ற அபிஷேக திருக்காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு திரவியத்திற்கும் ஒரு பலன் உண்டு. இப்போ எண்ணெயை ஒரு காப்பிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. ஒரு பாலால் அபிஷேகம் செய்கிறோன்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. தயிர் அபிஷேகமாக அதற்கு ஒரு பலன். இப்படி பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேகத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்ட திரவியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே போலத்தான் இந்த பிள்ளையாருக்கு ஒவ்வொரு விதமான அபிஷேகம் முடிஞ்சு, இந்த பிள்ளையாருக்கு ஒரு ஆரத்தி காமிச்சு, சந்தனம் போட்டு வச்சு, குங்குமம் போட்டு வச்சு நாம் தரிசிக்கிறோம். இந்த காட்சிகள், இந்த தரிசன காட்சிகள், இதுதான் நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் தரக்கூடியது. ஒரு ஆரத்தி காமிக்கிறாங்க, பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்தின் முடிவிலும் ஒரு ஆரத்தி, இந்த பிள்ளையாருக்கு ஒரு ஆரத்தி காண்பிக்கின்ற போது நமக்கெல்லாம் மனசில் என்ன தோண்டும் அப்படின்னா, இனிமேலாவது எனக்கு எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. நம்ம அத்தனை பேருக்கும் தோணும் இல்லையா? கோவிலுக்கு வர்றது எதுக்காக? கோவிலுக்கு நம்ம போகிறோம், இந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம என்ன வேண்டுகிறோம்? பிள்ளையார்கிட்ட எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காத, என்னை சந்தோஷமாக நீ வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனையாக வைக்கிறோம். இதை பார்க்குறோம் இல்லையா? அற்புதமான அந்த உற்சவ திருமேனிகளுக்கு நடக்கிற அபிஷேக திருக்காட்சிகளை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். மனசில் என்ன இருக்கணும் அப்படின்னா,
இது போன்ற காட்சிகள் தான் என்றைக்கும் நம்ம பார்க்கணும். இது போன்ற ஒரு ஆனந்தம்தான் நம்ம மனசை என்றைக்கும் நிறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலகத்திலேயே விநாயகர் வழிபாடுங்கிறது இல்லாத ஒரு நாடே கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கொரோனாங்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனம் பல இடங்களில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடுகள் உண்டு. வெறும் கூட்டமாக வரக்கூடாது, இடைவெளி விட்டு நிற்கணும், மாஸ்க்கு போட்டுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் உண்டே தவிர அந்த விநாயகருக்கு நடக்கிற வழிபாடுகளில் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி அத்தனை கோவில்கள்லையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை விநாயகப் பெருமான் திருமேனிக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். உலகத்தில் நமது தென்னிந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, திரும்பின பக்கமெல்லாம் பிள்ளையார் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சிறப்பு விநாயகர். திருச்சியில் பார்த்தோம் அப்படின்னா உச்சி பிள்ளையார் அப்படிம்போம். கோயம்புத்தூர் போனால் முந்தி விநாயகர், ஆசியாவிலேயே பெரிய விநாயகர், 120 டன் இடம் இருக்குது. இதுபோல் பாண்டிச்சேரியில் பார்த்தா மணக்குள விநாயகர், ராமநாதபுரம் பக்கத்தில் பார்த்தா வெயிலுகந்த விநாயகர், கும்பகோணத்தில் பார்த்தா கரும்பாயிரம் விநாயகர், சுவாமிமலை பக்கத்தில் திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர். இப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஊர்கள்லேயும் விநாயகருக்கு ஒரு சிறப்பு திருமேனி, ஒரு தலபுராணம் காணப்படும். இன்றைக்கி அந்த கோவிலுக்கு முடிஞ்சால் இன்றைய தினம் சென்று அந்த விநாயகப் பெருமானை தரிசிக்கிறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், இந்த வருஷம் முழுக்க நல்ல தினங்களாக, நல்ல நாட்களாக அந்த விநாயகப் பெருமான் நமக்கு அருள்வார். பார்க்குறோம் இல்லையா? இருந்த இடத்துலேருந்து அந்த விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விநாயகப் பெருமானுக்கு தொடச்சி அந்த விநாயகப் பெருமானுக்கு எந்த அளவுக்கு அந்த பூஜகர்கள், அந்த அர்ச்சகர்கள் வழிபாடு செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக கடவுள் பக்தி ஒன்று தான் இந்த கலிகாலத்தில் நம்மளை கரையேற்றக்கூடியதுன்னு புராணங்கள் சொல்கின்றன, நூல்கள் சொல்கின்றன. இந்த கலிகாலத்தில் எத்தகைய பக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரே பக்தி தான், நாம ஜபம், கடவுளுடைய நாமத்தை சொல்வது. ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயணாய, அந்த நாமத்தை சொல்கிறது. அந்த வகையில் விநாயகப் பெருமானுக்கு உண்டான நாமங்களை, போற்றிகளை சொல்லி வழிபடுவது ஒன்று தான் இந்த காலத்தில் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் துரத்த வல்லது. அந்த பிள்ளையாருக்கு நடக்கிற பலவிதமான வழிபாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அருகம்பில்னு சொல்லுவோம். அருகம்பில்ல பிள்ளையாருக்கு வச்சு நம்ம வழிபட்டாலே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் அத்தனையும் பறந்துவிடும். விநாயகப் பெருமான் நமக்கு அருள்வார்.
ஒரு நல்ல நாளில் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது நம்ம வழக்கம். நம்ம வீட்டில் பிறந்த நாளாக கல்யாண நாளாக கோவிலுக்கு போவோம். அதுபோல் ஜனவரி 1, சித்திரை 1 இந்த நாட்களில் கோவிலுக்கு போய் வழிபடுறது நமக்கு ரொம்ப விசேஷம். இந்த கோவிலில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வருஷா வருஷம் அந்த புத்தாண்டு துவக்கம் பார்த்தோம் அப்படின்னா திரளான பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பிள்ளையாரை வந்து வணங்குவாங்களாம். அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வணங்குவது என்பது இந்த வருஷத்தோட முதல் நாள் இல்லையா? இந்த வருஷம் முழுக்க என்னை சந்தோஷமாக வச்சுட்ருக்கணும், என்னை ஆனந்தமாக வச்சுட்ருக்கணும் அப்படின்னு வணங்குகிற போது இந்த பெருமானோட பரிபூர்ணமான அருள் நம் அனைவருக்கும் கிடைத்து விடுகிறது. இந்த மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இந்த பிள்ளையார் சதுர்த்தி தவிர பல நாட்கள் பல விசேஷங்கள் காணப்படுகின்றன. எல்லாவற்றையும் நாம் காணவுள்ளோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மணக்குள விநாயகர் ஆலயத்தை நாம் மேலும் தரிசிக்கலாம். புதுச்சேரியோட பிரதான அடையாளமாக காணப்படுகிற மணக்குள விநாயகர் ஆலயத்தை இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் வேந்தர் டிவி நேரலையாக உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளையார் சதுர்த்தி தினத்தில் இது மட்டுமல்ல, அடுத்து 10 மணிக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு காலை 10 மணிக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடக்கிற வழிபாடுகளை நேரலையாக உங்களுக்கு வழங்க உள்ளது. நம்ம அத்தனை பேருக்கும் பிள்ளையார் அப்படின்னாலே பிள்ளையார்பட்டியும் நமக்கு நினைவுக்கு வரும். பிரதானமான ஆலயம், எத்தனையோ வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தில் நடக்கிற வழிபாடுகளையும் காலை 10 மணிக்கு வேந்தர் டிவி நேரலையாக வழங்க உள்ளது. யாரும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி முழுக்க விநாயகர் தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கொரோனா காலத்திலையும் இந்த படப்பிடிப்பு குழுவினர் பல இடங்களுக்கு சென்று இந்த காட்சிகளை உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இந்த மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இந்த கோவிலுக்கு போனவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், பிள்ளையாரோட முகம் யானை முகம் இல்லையா? யானை முகம். இந்த உடம்பு மட்டும் மனுஷ உடம்பு போல காணப்படும். பிள்ளையாரோ யானையோட சுரூபமாக நம்ம பார்க்குறோம். எந்த இடத்துல யானையை பார்த்தாலுமே, நம்ம வெளியில் போகிறோம், ஒரு யானையை பார்க்குறோன்னா அதை பிள்ளையாரோட சுரூபமாக நினச்சி நம்ம வணங்குறோம். இந்த கோவில்லையும் எங்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்துலேயும் ஒரு யானை உண்டு. இந்த யானை பெண் யானை. இந்த யானைக்கு பேர் லக்ஷ்மின்னு பேர். இந்த கோவிலுக்கு போனவங்க அத்தனை பேருக்கும் அந்த லக்ஷ்மியை நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஒரு கோவிலுக்குள்ளே நுழையிற போதே லக்ஷ்மியை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அந்த கோவிலுக்குள்ளேயே போவோம். இந்த கோவிலில் இருக்கிற அந்த லக்ஷ்மிங்கிற பெண் யானை பற்றி பக்தர்கள் ரொம்ப பரவசமாக சொல்லுவாங்க. ஒரு குழந்தை போல் அந்த யானை. பார்த்த உடனே பக்தர்களை வரவேற்கும் விதமாக அந்த யானை அப்படியே தும்பிக்கை ஆட்டும். பார்த்தீங்களா? அது அந்த அளவுக்கு ஒரு சுகானுபவம். அப்பேற்பட்ட யானை இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது. இந்த விநாயகப் பெருமானுக்கு நடக்கிற ஒரு சிறு ஆரத்தி இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அலங்காரங்கள் அற்புதமாக முடிஞ்சு எவ்வளோ அபிஷேக திருக்காட்சிகளை பார்த்தோம். பிள்ளையாருக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னா, தெய்வ திருமேனிகளுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னா அபிஷேகம், அலங்காரம், நிவேதனம், ஆரத்தி. இதுதான் ஆனந்தம். ஒரு ஆரத்தியை பார்க்குறோம் இல்லையா? இந்த பிள்ளையாருக்கு நடக்கிற ஆரத்தியை நம்ம தரிசனம் பண்ணினாலே நமக்கு ஒரு பரவசம், நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும்.
இந்த ஆனந்தம்தான் பேரானந்தம். ஆனந்தம்னு நினைக்காதீங்க, இதுதான் பேரானந்தம். பகவானை தரிசிக்கின்ற போது நம்ம மனசில் தோன்றுகிற உணர்வுகள், நல் உணர்வுகள், நல்ல வைப்ரேஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ஆனந்தம். இந்த கோவிலில் தினமும் கூடுகிற பக்தர்கள் அப்படிங்கிறது கணக்கில் அடங்க. இந்த கொரோனா காலத்தில் பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலுமே இந்த பகுதி வழியாக போகிறாங்கன்னாலே, இந்த பகுதி வழியாக போனாலே இந்த பிள்ளையாரை ஒரு கணம் பார்த்துட்டு போடுமே, இந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு போடுமே அப்படின்னு பக்தர்கள் உள்ளே செல்வது வழக்கம். பாண்டிச்சேரி மக்கள் மட்டுமல்ல, பல ஊர்களில் இருந்தும் பயணித்து இந்த பாண்டிச்சேரி வழியாக போனாலே அந்த மணக்குள விநாயகர் ஒரு தரிசனம். என்ன காரணம் அப்படின்னா, அவர் நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பார், புத்தி கூர்மையை கொடுப்பார். நம்ம எந்த காரியமாக வெளியில் போகிறோமோ அந்த காரியத்திற்கு ஒரு வெற்றியை சேர்ப்பார். இந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கணக்கு எழுதுகிறாங்களா, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பூஜை, கணக்கு எழுதுகிற நாள் வருதா, இந்த பிள்ளையார் வந்து வணங்குவாங்க. வீட்டில் ஏதான கிரகப்பிரவேசமாக, ஏதான தொழிலில் ஒரு முன்னேற்றம் சம்பந்தமான ஒரு விழாவை இந்த கோவிலுக்கு வந்து வணங்குவாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த பிள்ளையாரை வணங்கின பிறகு தான் அந்த பரவசம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, சொர்ணத்தை விநாயகருக்கு அர்ப்பணித்து ஒரு அபிஷேகம். பிள்ளையாருக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும். பிள்ளையாருக்கு முதல்ல கொடுக்குறது நம்ம மனசு. ஆனால் அந்த மனசுக்கு முன்னாடி பலவிதமான திரவியங்களை அவருக்கு அர்ப்பணை பண்ணணும். அதில் சொர்ணம், அதாவது தங்கம் ரொம்ப முக்கியம். அது என்னடா அது, பிள்ளையார் வந்து தங்கத்தை விரும்புகிறாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு தங்கத்தை நம்ம காணிக்கை ஆக்கணும் அப்படின்னா நமது வாழ்க்கையும் ஒரு சொர்ணமயமாக காணப்படும். நம்ம எதை கொடுக்குறோமோ அதை நமக்கு திரும்பி கொடுப்பார். அதை எதுக்கு அன்னதானம் பண்ணுறோம் கோவிலில்? ஒரு கோவிலில் அன்னதானம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நமது வாழ்க்கையில் எந்த காலத்திலும் வறுமை வரக்கூடாது, ஒரு பசியோ பட்டினியோ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அன்னதானம் பண்ணுறோம். நல்ல குணங்கள் நம்மை ஆட்கொள்ள நற்குணங்கள் நமக்குள் பெருக பெருக அது என்னாகும் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் சொன்ன பார்த்தீங்களா, கடைசி காலத்தில் முக்தின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த முக்தி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு எத்தனை ஆயுள் தெரியாது. 80 வயசா, 90 வயசா, 100 வயசா நமக்கு தெரியாது. அந்த ஆயுள் முடிகிற வரைக்கும் நம்ம ஆனந்தமாக வச்சுருப்பார். நம்ம எதுக்குமே எங்கேயும் அலைவிட மாட்டார். நம்ம மனசில் முழுக்க சந்தோஷத்தை கொடுப்பார். அதற்காகத்தான் விநாயகப் பெருமான் வழிபாடு. மூல முதல்வன் அப்படின்னு சொன்னோம். மூலம்னா என்ன? எல்லாத்துக்கும் ரூட்டு மூலம்னு சொல்லுவோம். மூல முதல்வன் அப்படிங்கிறது பிள்ளையார் தான். எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் தான். இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறோமே, இந்த அளவுக்கு கட்டடங்களோடு இவ்வளவு விமர்சையாக நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா மணக்குள விநாயகரை. ஆதி காலத்தில் இந்த மணற்குளம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குளம் மட்டும் இருக்குமா, மணல் பரப்பு நிறையா இருக்குமா, குளம் இருக்கும், ஒரே ஒரு அரச மரம். நினச்சி பாருங்களேன், அந்த காட்சியை நினச்சி பாருங்களேன். இப்போ இருக்கிற மணக்குள விநாயகர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எப்படி நமக்கு தரிசனம் தந்தார் அப்படின்னா ரொம்ப எளிமையாக. ஆனால் அந்த கடவுளுக்கு நம்ம எப்படி ஆசைப்படுறோம்? அவருக்கு ஒரு கோவில் கட்டணும், அவருக்கு ஒரு சந்நிதி அமைக்கணும், அவருக்கு ஒரு பிரகாரம் அமைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா. பகவான் மேலே வைக்கிற அந்த ஆசை தான் நமக்கு இருக்கணும். ஆசை கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆசை எந்த ஒரு காலத்திலும் மனிதனுக்கு கூடாதுன்னு சொல்கிறோம். உண்மை. எந்த ஆசை இருக்கணும்? கடவுளை அழகுபடுத்தி பார்க்கணும், கடவுளுக்கு திருவிழாக்கள் நடத்தணும், கடவுளுக்கு வீதியுலா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா. அதுதான் முக்கியம். இந்த ஆலயத்தில் தேரோட்டம் ரொம்ப சிறப்பு. இந்த ஆலயத்தில் அதாவது ஒரு தேரில் பிள்ளையாரை வச்சு வலம் வரக்கூடிய அந்த பாங்கு இருக்குது பார்த்தீங்களா, தேரோட்டம்னு சொல்லுவோம். இந்த ஆலயத்தில் தங்க தேரோட்டம் உண்டு, அதை தவிர வெள்ளி தேரோட்டமும் உண்டு. இந்த ஊரில் நடக்கிற தேரோட்டம் ரொம்ப சிறப்பு. அந்த தேரோட்ட திருநாட்களில் இந்த ஆலயத்தில் கூடுகிற பக்தர்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி பார்க்குற எல்லா இடமுமே ஒரு காலத்தில் கிராமமாக எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சபரிமலை ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு ஒரு ஃபோட்டோ பார்ப்போம். பார்த்தா ஏதோ சின்ன கோவில் மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது சபரிமலை வேறு. அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மணக்குள விநாயகர் இந்த பகுதியில் நெசவாளர்கள் மட்டுமே வசித்து வந்தார்களாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால். நெசவாளர்களுக்கு என்ன முக்கியமான தொழில்? வீவிங்.
அதாவது தறி போடுறது தான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளையாரை வந்து கும்பிட்டு, பிள்ளையாரப்பா தொழில் நல்லா வரணும்ப்பா அப்படின்னு இந்த பிள்ளையாரை வணங்கி தங்களது தொழிலை ஆரம்பிப்பார்களாம். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கார் பிள்ளையார். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாருங்கள், இந்த கலச நீரை ஜபம் பண்ணி ஹோமங்கள் செய்து வணங்கி இந்த கலச நீரை இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். ரொம்ப சிறப்பான அபிஷேகம் இது, கலசாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலசாபிஷேகம்ங்கிறது அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, முடித்த பிறகு அந்த தண்ணீரை நமக்கு ஒரு பிரசாதமாக பகவான் மேலே பட்ட அந்த நீரை நமக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். இந்த கலசாபிஷேகம் ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி நம்ம இருந்த இடத்துலேருந்து பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இந்த பிள்ளையாருக்கு நடக்கிற அனைத்து விதமான அபிஷேகங்களையும் நாம் தரிசித்து இந்த கலசாபிஷேகத்தையும் நம்ம தரிசனம் பண்ணினோம். ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் சிறப்பு. இந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா அருகம்புல், இந்த பிள்ளையாருக்கு பாருங்களேன், அருகம்புல் மாலை. பிள்ளையாருக்கு சாதாரணமான அருகம்புல், திருவோரம் காணப்படுகிற புல், அந்த புல்லு தான் இந்த பிள்ளையாருக்கு சிறப்பு. நம்ம எத்தனையோ மலர் மாலைகளை சமர்ப்பித்தாலுமே, எத்தனையோ பொருட்களை சமர்ப்பித்தாலுமே பிள்ளையாருக்கு ஆடம்பரம் பிடிக்காது. அவருக்கு எது பிடிக்கும்? அருகம்புல் பிடிக்கும். ஒரு 400 ரூபா மாலையை விட ஒரு 4-5 ரூபா கொடுத்து வாங்குகிற கட்டு அருகம்புல் தான் பிள்ளையாரோட மனசை குளிர்விச்சு நமக்கு இரட்டிப்பு பலனை தருவாராம். ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஒரு கதை உண்டு. அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அந்த அசுரனை யாராலையுமே கொல்ல முடியல. அப்பா என்ன பண்ணுறார், யார், சர்வேஸ்வரன் பிள்ளையார் அனுப்புகிறார். அப்பா நீ போப்பா, நீ தான் அவனை அழிக்கணும் அப்படின்னு அனுப்புகிறார். அனலாசுரனுக்கும் இந்த பிள்ளையாருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. பெரிய யுத்தம் பல நாட்கள் நடக்கிறது. கொல்ல முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறார், இவனை இப்படியே விட்டால் கொல்ல முடியாதுன்னு அவன் உருவத்தை சிறிதாக்கி தனது வாயை, தனது தேகத்தை பெரிதாக்கி அவனை தூக்கி வாய்க்குள்ளே போட்டுன்றார் பிள்ளையார். அனலாசுரனை வாய்க்குள்ளே போட்டுன்றார். அனல்னா என்ன? சூடு. அந்த அசுரன் வெப்பத்தை கக்கி கொண்டிருப்பான். உள்ளே போனோன்னா சூடு. பிள்ளையாருக்கு சூடு, பயங்கரமான சூடு, துடிக்கிறார், வயிறு துடிக்கிறது. என்ன பண்ணுறாங்க, தேவர்களும் முனிவர்களும் சர்ப்பங்களை கொண்டு வந்து இந்த விநாயகரோட வயிற்றில் கட்டுறாங்க. என்னடாது, சர்ப்பத்தை கொண்டு வந்து வயிற்றில் கட்டுறதா? நமக்கெல்லாம் பாம்புனாலே படையும் நடுங்கும்னு சொல்லுவோம். அந்த பாம்பை வயிற்றில் கட்டுறாங்க. ஏன்னா பாம்பு குளிர்ச்சி. நம்ம யாரும் அப்படி பண்ணிடக்கூடாது. உடம்பு குளிர்ச்சிக்காக பாம்பை வயிற்றில் கட்டக்கூடாது. பிள்ளையார் கட்டிக்கலாம். எல்லாம் கொண்டு வந்து கட்டுறாங்க. உடம்பு குளிராகலை, சூடு இன்னும் வருது. கங்கை ஜலம் குடம் குடமாக கொண்டு வந்து கங்கை ஜலத்தை கொட்டுறாங்க. ஒன்றும் ஆகலை, சூடு குறையலை. அப்போத்தான் ஒரு முனிவர் என்ன பண்ணுறாராம், சாலையோரம் காணப்படுகிற ஒரே ஒரு அருகம்பில்லை கொண்டு வந்து பிள்ளையார் தலைக்கு மேலே வைக்கிறாராம். அந்த பிள்ளையார் உடம்பில் இருந்த அத்தனை சூடும் போயிடுச்சான். இப்போ புரியுதா உங்களுக்கு? காலங்காலத்தில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா இந்த பீச்சங்கரை ஓரமாகவோ ஒரு குளத்தங்கரை ஓரமாகவோ ஒரு திருமுக்கிலையோ அருகம்புல் ஜூஸ் வைப்பாங்க காலங்காத்தால். என்ன காரணம்? உடம்பில் இருக்கிற சூடு போகும். அந்த சூட்டை குறைக்கின்ற காரணத்தினால பிள்ளையார் மகிழ்ந்து அந்த முனிவருக்கும் அருளினாராம். அதே போல் இன்னைக்கு நம்ம யார் பிள்ளையாருக்கு அருகம்புல் கட்டு சமர்ப்பித்தாலோ, கொஞ்சமாக கொடுத்தாலே போகிறோம், கொஞ்சமாக கொடுத்தாலே போகிறோம், ஆனந்தம் அடைவார். தற்போது அற்புதமான அந்த மணக்குள விநாயகர் நேரலை காட்சிகளை தற்போது நாம் தரிசிக்கலாம்.
அற்புதமான விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மணக்குள விநாயகர், பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர், இவருக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகள், அலங்கார திருக்காட்சிகள் இவற்றையெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணினோம். ஒரு நல்ல நாளில் நம்மளால் பல கோவில்களுக்கு போக முடியலை அப்படின்னா கூட இந்த பிள்ளையார் நம்ம வீடு தேடியே வரார் அப்படிங்கிறது எத்தனை சிறப்பு. வீடு தேடி வந்த விநாயகரை நீங்கள் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணினீங்க. இன்றைய தினம் அடுத்து 10 மணிக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அந்த பிள்ளையாரையும் நம்ம தரிசனம் பண்ண இருக்கோம். அற்புதமான அபிஷேகங்கள், அலங்காரங்கள், தரிசன காட்சிகள் உங்களுக்காக ஒரு 10 மணிக்கு நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளன. இப்போ இந்த மணக்குள விநாயகர் பார்த்தோம். நம்ம பக்தர்கள் கையில் அருகம்புல்லோட பிரசாதத்தோட இல்லத்திற்கு செல்கின்ற அந்த ஆனந்தத்தை பார்த்தோம். அந்த பரவசம் வருஷம் முழுக்க இருக்கணும். இன்றைக்கி நம்ம தவிக்கிறோம் இல்லையா, அந்த கொரோனாவில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, வெளியில் போக முடியல, நம்மெல்லாம் சிக்கி சின்ன பின்ன மாறோம் இல்லையா. அவை எல்லாமே இந்த விநாயகப் பெருமான் எப்படி அனலாசுரனை அழித்தாரோ, அந்த அசுரனை தன்னோட வாயில் போட்டு அழித்தாரோ, அதே போல் இந்த கொரோனாங்கிற அசுரனையும் அழிக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். தற்போது இந்த மணக்குள விநாயகருக்கு நடந்த அற்புதமான ஒரு ஆரத்தி, நமக்கெல்லாம் சந்தோஷம் தரது ஆரத்தி, பகவானுக்கு நடக்கக்கூடிய ஆரத்தி, அதைத்தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறோம். புதுவை மணக்குள விநாயகருக்கு நடந்த அற்புதமான அபிஷேக திருக்காட்சிகளை, அலங்கார திருக்காட்சிகளை, தீப ஆராதனையை நம்ம தரிசனம் பண்ணினோம். உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த விநாயகப் பெருமானோட அருள் இன்றைய தினம் கிடைத்து விட்டது. இனிமேல் நமக்கு எந்த காலத்திலையும் எத்தகைய சோகமும் வரக்கூடாது. கொரோனாங்கிற அசுரனும் ஒழியணும், இந்த உலகமே சுபிக்ஷமாகணும், நமது குடும்பமும் தழைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த விநாயகப் பெருமான்கிட்ட வைப்போம். இந்த விநாயகப் பெருமான் அனைத்து நலன்களையும் உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்து 10 மணிக்கு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடக்கிற அபிஷேகங்கள், ஆராதனை நிகழ்வுகளை நேரலையில் நாம் தரிசிக்க உள்ளோம். உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம், மிகவும் பழமையான ஆலயம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம். அந்த விநாயகப் பெருமானை காலை 10 மணிக்கு தரிசிக்க காத்திருங்கள். இந்த நேரலையை வேந்தர் டிவி உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்து சேர்ப்பிக்க உள்ளது. நன்றி, வணக்கம்.